நீங்க வீடு கட்டுற ஐடியால இருக்கீங்களா? அப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க இந்த ஸ்கீமை பத்தி தெரியுமா? ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வழியா நீங்க கட்ட போற வீட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. 2029க்குள்ள 1 கோடி வீட்டுக்கு மானியம் கொடுக்கணுன்ற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீமை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எவ்வளோ சீக்கிரமா இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல இருந்து நமக்கு எப்படி சப்சிடி வாங்குறது, எப்படி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும், எங்க போய் அப்ளை பண்ணணும், எவ்வளோ சப்சிடி கிடைக்கும், இது எல்லாமே வீடியோ எண்டில் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கால்குலேஷனோட இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்கள் எல்லாருக்குமே அது புரியும். அண்ட் இது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ் உங்களோட ஓன் டெசிஷனை எடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு கட்ட கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0. அது என்ன 2.0 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்னு ஒன்று இருந்துச்சு. அது வழியா சக்ஸஸ்ஃபுல்லாக 1 கோடி வீடு கட்ட கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வழியாக பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற மக்கள் 1 கோடி வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டை ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 1 கோடி வீடு கட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த PM ஆவாஸ் யோஜனா 2.0. ஸோ இந்த ஸ்கீமோட நோக்கமே வீடு இல்லாத ஒவ்வொரு இந்தியன்ஸுக்கும் வீடு கட்டணும்னு தான். அண்ட் இந்த 2029க்குள்ள இதை அச்சீவ் பண்ணணுன்ற ரூல்ஸையும் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி அண்ட் இன்கம் கிரைட்டீரியா, அதாவது யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் அண்ட் உங்கள் வருஷ வருமானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாமா? நம்பர் 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். யார் குடும்ப வருஷ வருமானம் 3 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. நம்பர் 2, லோ இன்கம் குரூப், அதாவது குடும்ப வருஷ வருமானம் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. தென் தேர்ட், மிடில் இன்கம் குரூப். ஸோ மிடில் கிளாஸ் மக்கள், அதாவது குடும்ப வருஷ வருமானம் 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்க மக்கள் தான் இந்த PM ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்கள் குடும்ப வருஷ வருமானம் 9 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ எலிஜிபிலிட்டி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வர உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஹைப் கிளிக் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அண்ட் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க, பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லோன் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ். இதுவும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இதுவும் கவர்மெண்ட் சொல்கிற அளவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரி, அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட போகிற வீட்டோட மதிப்பு 35 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் பேங்க்கில் ஹோம் லோன் வாங்குவீங்க இல்லையா, அது 8 லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அண்ட் 25 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். தென் 3, நீங்கள் கட்ட போகிற வீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 120 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 1291 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும். நம்பர் 4, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹவுஸ் லோன் வாங்கியிருக்க கூடாது அண்ட் உங்கள் நேமில் எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களால் வாங்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்க போகிற ஒரு நடுத்தர மக்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் எந்த பேங்க்குக்கு போய் வேணும்னாலும் இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வழியாக ஹோம் லோன் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேங்க் சைடில் இருந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ப்ராசஸ் பண்ண உங்கள் சைடில் இருந்து சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நம்பர் 1 உங்களோட இன்கம் ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 9 லட்சத்துக்குள்ளே உங்களோட வருஷ வருமானம் இருக்கணும். செகண்ட், உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் தேர்ட், அப்ரூவ்டு ஹவுஸ் பிளான் 120 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 1291 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் பேங்க் சைடில் வேறு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டால் அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஸ்கீமை பொறுத்தவரை கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி உங்களுக்கு வராது. டைரெக்டாக நீங்கள் லோன் பேங்க்கில் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு அது போயிடும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பணம் நீங்கள் வாங்கின ஹோம் லோனோட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதாவது அசல், அதில் இருந்து குறையும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். இது இல்லாமல் அடிஷ்னல் சப்சிடியும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸுக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் சப்சிடிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்சி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏஹெச்பி. ஸோ பிஎல்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏஹெச்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப். ஸோ தேவைப்படுறவங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த கவர்மெண்ட் எப்படி இந்த சப்சிடி கொடுக்குறாங்க, எவ்வளோ இந்த சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷனை இப்போ நம்ம பார்த்துடலாம். லோன் அமௌண்ட் மேக்ஸிமம் 25 லட்சம் வரை தான் நம்மளால் வாங்க முடியும். சொன்னால் 25 லட்சம்னே எடுத்துக்கிறேன். இன்ட்ரெஸ்ட், ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8.1% 8.5% வரை இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 8.5% எடுத்துக்கிறேன். டென்யூர் பீரியட், ஸோ இதை நம்ம 12 இயர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற 25 லட்சத்தை 12 வருஷத்துக்குள்ளே திரும்ப கட்டணும். ஸோ அப்படி பார்த்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் நீங்கள் கட்டுவீங்க. கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.8 lakhs. என்னப்பா 4 lakhsன்னு சொன்னால் இப்போ 1.8 lakhsன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எப்படின்றத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் பணம் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 lakhs 5 இயர்ஸ்க்கு நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36,000 நமக்கு கொடுப்பாங்க. 5 இயர்ஸ்க்கு நமக்கு 36,000. ஸோ 1.8 lakhs நமக்கு கொடுப்பாங்க. சரி, ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ? 2.2 lakhs. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.8 lakhs, அதாவது வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 36,000 நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 36,000 டைரெக்டாக நீங்கள் கட்ட போகிற அசல் இருக்கு இல்லையா, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், அதில் குறையும். ஸோ அப்படி குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் கட்டுற வட்டியும் குறையும். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்கும்போது பேங்க்குக்கு நீங்கள் கட்டுற வட்டி மட்டுமே 15 லட்சம்னு சொன்னேன் இல்லையா, அது 12.8 லட்சமாக கம்மியாகுது. ஸோ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.2 lakhs நமக்கு லாபம். ஸோ மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் நமக்கு இதிலிருந்து லாபம். ஸோ இதுதாங்க இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக உங்கள் நியர்பையில் இருக்கிற நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் பேங்க்கில் நீங்கள் கேளுங்க, அவங்களே உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்காக இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.